உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மகளிர் உரிமை தொகை அதனுடைய விரிவாக்கம் இது அரசியலாக்கப்படுகிறதா அல்லது மக்கள் சேவையாக பார்க்க வேண்டி இருக்கிறதா என்ற கட்டத்தில் இதனை தொடர்ந்து அரசு இன்னுமே மக்களுடைய வேலைவாய்ப்புகளையும் இன்னும் பிற வழிமுறைகளை மேம்படுத்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அரசியல் விமர்சகர் திரு ராஜாராம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த மகளிர் உரிமை தொகை தேர்தல் நேரத்தில் இதற்கான விரிவாக்கம் அப்படின்றது முற்றிலுமாக ஒரு அரசியல் காரணம் தான், தேர்தல் காரணம் தான். இதுல மக்கள் சேவை எங்கிருந்து வருகிறது, அரசுக்கான நிதி நெருக்கடியை தான் இது அதிகப்படுத்துது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இது 1500 அதிகரித்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்துல இது போன்ற திட்டங்கள் அதனுடைய செயலாக்கம் தேர்தல் நேரங்கள்ல அறிவிப்பு இதனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மேடம், ஃபர்ஸ்ட் இது தேர்தல் நேரமே கிடையாது. இப்போ எப்படி காம்படிஷன் ஆகி போச்சுன்னா, இனி அடுத்தடுத்த தேர்தலெல்லாம் 3 வருஷம் ஆட்சி நடத்தும் போது 2வது வருஷத்துல இருந்து அடுத்த தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பிச்சிருவாங்களாட்ட தெரியுது. ஸோ இது தேர்தல் நேரம்னு நான் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு 1 month 2 months முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அதை சொல்லலாம். ஸோ இது ஆல்ரெடி ஆரம்பிச்ச ஒரு திட்டம் பல பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு, சில பேர்த்துக்கு கிடைக்கல. ஸோ அந்த சில பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா கூட இதை நான் பார்க்குறேன். நீங்க மொத்தமா இந்த திட்டமே தேவையில்லை, இது ஒரு அனாவசிய செலவுன்ற பார்வையில பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனா ஆல்ரெடி பல பெண்களுக்கு கிடைச்சிருக்கிறது. சில பெண்களுக்கு அதுவும் தகுதி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கும் போது இது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு அமைஞ்சு அது கிடைக்க போகுது, அவ்வளவுதான். ஸோ ஒட்டுமொத்த அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டமே முழுமை அடையுது, சந்தோஷம். இது 1000 ரூபாய் கொடுத்து நமக்கு ஆல்ரெடி 13,800 crores பர்டன் இருக்கு. இன்னும் 7,000 கோடி 20,000 கோடி இதுக்கு பட்ஜெட் ஒதுக்க போறாங்கன்றது மிகப்பெரிய தொகை தான். இந்த பணத்தை நம்ம வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்ணலாம், இல்ல படிப்புல செலவு பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். இது 1000 ரூபான்றது எல்லாத்துக்கும் போய் சேரும் போது எல்லாருமே பயனடைகிறாங்களான்னா ஒரு சில பேருக்கு தான் அது ரொம்ப முக்கியமான பணமா இருக்கும். பல பெண்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவா இருக்கக்கூடிய பணமா கூட அது இருக்கலாம். ஆனா இந்த பணத்தை 1500 அடுத்த ஆட்சிக்கு, அது திமுக வந்தாலும் சரி இல்ல அதிமுக வந்தாலும் சரி, இதை அப்படியே கூட்டிகிட்டே போக 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 இது மக்களுக்கான வரி சுமையை தான் அதிகரித்துட்டு போகும். இது ஒரு பொதுமக்களா பார்க்கும்போது இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. இதை எல்லாருக்கும் கிடைக்கணும். அது சில பேருக்கு விடுபட்டது, இப்ப அது சேரலாம். இது தேர்தலுக்கான அறிவுரையா ஒரு சைட்ல பார்க்க தான் செய்வாங்க. மற்றவங்க அதை அந்த ஒரு திட்டத்தை முழுமையா கொண்டு போறோன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. மேடம் நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பதிவு செய்தமைக்கு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.